தொழிலும் அவங்களோட கருத்து அவங்க ஆய்வு வைக்கிறாங்க. அவங்களோட ஆய்வுகள் ஹதீஸின் படி தான் அவங்கள சொல்கிறாங்க. விளங்குதா? ஏதோ ஒரு ஹதீஸ் வச்சுறாங்க, எங்களுக்கு பிழைன்னு விளங்குது, நாங்கள் சரிய பக்கம் வருவோம். நீங்கள் செய்கிறீங்களா? அதுக்காக நீ சண்டை பிடிச்சவோ அதை அவங்கள காபராக நாங்கள் பார்க்குறதோ மோசமாக பார்க்குறதோ அல்ல. அவங்க செஞ்சா அவங்க 30 ரக்காத் 40 ரக்காத் தொழுகிற மாதிரி சொல்லட்டும். ஆனால் உங்களோட செயல் பிழை, எங்களை இப்படி பயம் பண்ணி சொல்லும். அவர் கருத்து வேறுபாடு உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. வேறு என்ன? தொழுகையில் விரல் ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய தொழுகையில் பாத்திலண்டா ஒத்தனை காலை சேர்க்கிறோம் பாத்திலாகுமே. ஒருத்தவங்க வந்து சேர்க்குற அப்படி தானே சேர்க்குறோம் பாத்திலாகும். எங்களுக்கு பாத்தில் அப்படி இப்படின்ட்டு ஒரு சுண்ணாவை பொறுத்த வரையில் நாங்கள் எவ்வளோ கஷ்டம். என்ன சுண்ணாவை ஒரு ஆக இக்கட்டான அமைப்பு ஆக்கிற செய்தான். இதான ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் ஒரு இடமுடவானம் சேர்த்து தொழுங்கோன்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்க. அப்போ விரல் ஆசிரியர் வந்து பொதுவாக வந்து அந்த ஹதீஸ் அபு தாவூத் போன்ற இன்னும் பல செய்திகளில் சொல்லப்படுற ஒரு ஹதீஸ் பல அறிவிப்பாளர்கள் மூலமாக சொல்லப்படுது. அதில் ஒரு சஹாபி வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோர் என்ன செய்கிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறார் என்று பார்ப்பதற்காக நாட்டுப்புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகிறார் என்று பார்க்குறதவாறு வந்து அவர் சொல்கிற, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன், இப்படி தான் தொழுதார்கள். நீங்கள் அதுக்கு பின்னால் அத்தஹியாத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வக்கான யுஹர்ரிகுஹா, தனது விரலை ரசூலுல்லாஹ் ஆட்டினார்கள். விளங்குதா? இந்த விரலை ஆட்டினேன்னு வார இது சரியான ஹதீஸு. இப்போ யுஹர்ரிகுஹான்னு சொல்லி இந்த கட்டாயம் ஒரு இதுவும் வைக்கணும். யுஹர்ரிகுஹான்னு சொல்லி ஒரு யுஹர்ரிகுன்னு சொல்லி இது இந்த ரிவாயத்து இன்னும் 9 வடிவில் பிரியுது. விளங்குதா? ஒன்று ரசூலுல்லாஹ் யுஹர்ரிகுஹா, ரசூலுல்லாஹ் ஆட்டினார்கள். இப்போ இவருக்கு 9 மாணவர்கள் வைங்களே. யாருக்கு? வாயில் இப்னு ஹுஜர் அப்படியே வந்து எத்தனையோ பேர் இப்போ வழியாக இப்போ ஒருத்தருக்கு சொல்லி இப்படி வரும் ஹதீஸ். விளங்குதா? வந்து இந்த ஹதீஸை வந்து கேட்டவங்க ஆசிரியர்ட்டி 9 மாணவர்கள். விளங்குதா? 9 மாணவர் கேட்டிக்கிறாங்க. ஒரு மாணவர் சொல்கிறாரு ரசூலுல்லாஹ் ஆட்டினார்கள்னு சொல்லி, ஒரு மாணவர் சொல்கிறாரு ரசூலுல்லாஹ் உயர்த்தினார்கள் என்று, ஒரு மாணவர் சொல்கிறார் ரசூலுல்லாஹ் வச்சு கொண்டு இருந்தேன்னு சொல்லி. விளங்குதா? அப்போ இந்த ஹதீஸ் வந்து எல்லாம் ஏதோ ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அத்தஹியாத்துக்கு போன உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அதில் ஹைய சத்தல ரசூலுல்லாஹ் சிலவங்க இப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஹைய சத்துரு அப்படி சத்தல்ல. ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்துக்கு போன உடனே கையை உயர்த்தினார்கள். விளங்குதா? கையை நீட்டி வைத்தார்கள், அவரெல்லாம் ஆட்டினாங்க என்று. அப்போ இந்த ஹதீஸ் வந்து சிலாக்கள் சொல்கிற விரலை நீட்டினாங்க என்னதான் நீக்குது, உசத்தினாங்க ஆட்டினாங்க இல்லையே என்று இது ஹதீஸ் போய் இல்லை. இந்த ஹதீஸ் எப்படி பார்க்குறேன்றால், ஹதீஸ் கலையில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டி இந்த செய்தியை பொறுத்தவரையில் நாங்கள் இது மாறுபட்ட செய்திகளாக இருந்தால்தான், ஒருத்தர் செய்யலண்டா தான் ஹதீஸை நாங்கள் மறுக்கிறதை விட செஞ்சேண்டா இந்த ஹதீஸுக்குரிய விளக்கமாக உயர்த்தினார்கள் என்பது ஆட்டின வருதா இல்லையா? உயர்த்தினார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி நட்டினார்கள் ஒரு வருதா இல்லையா? எனவே ஆட்டினார்கள் என்பது ஒரு சுன்னாவான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டினார்கள் என்பது சுன்னா. அதை உங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களை ஆய்வெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கீங்க. சுண்ணாவை செய்தால் எங்களுக்கு தொலை அப்படின்னு சொல்லப்படாது. அவர் ஆற்றுறாரு, நான் ஆற்றல, நான் இதை ஹதீஸை வச்சுறேன். இதில் பன்முகம் இருக்கணும், பன்முக சிந்தனை. நாங்கள் விட்டு அதாவது ஒத்தட நான் எப்படி சொன்னேனே தராவிட விஷயத்தில் பிதத்துடைய விஷயத்தில் இல்லை, பிதத்துடைய விஷயத்தில் செய்யப்படாது. ஒருத்தர் வந்து தக்பீரை கட்டினார், இல்லைங்களா? ஒருத்தர் இப்படி கட்டினார், ஒருத்தர் இப்படி கட்டினார், 3 ஹதீஸுக்கு. ஏன்னா ஹதீஸுடைய விஷயம் தெளிவாக வந்தால் அதில் எங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் அதை அவர் சுன்னாவாக செய்கிறார், ரசூலுல்லாஹ் முஹப்பத்தோடு செய்கிறார், அவருக்கு நன்மை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சரியா செஞ்சார் 2, பிழையா செஞ்சாலும் 1.
ஒழுங்கு தான் இப்போ ஷோர்ட்டாக சொல்ல முடிச்சாச்சு. சரி, டைம் சரியா? இன்றைக்கு லாஸ்ட் நாள் உங்களோட. எனவே முக்கியமான ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய தௌஹீத் பள்ளிவாசலை பொறுத்தவரையிலே இதை போன்று விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துவதிலே ஒரு முக்கியமாக பங்காற்றுகின்ற ஒரு நிலை மாஷா அல்லாஹ் நிர்வாகிகள், ஊர் ஜமாத்தினர்கள் இருக்கிறது. அதை போன்று பள்ளி இருக்கக்கூடிய மௌலைமார், இருக்கக்கூடிய ஷேக்மார். எனவே கட்டாயமாக நீங்கள் இந்த 10 நாட்களில் நடந்த இந்த நிகழ்வுகளை நீங்கள் உங்களுடைய மனங்களில் வைத்து இது வரும் நாட்கள் இருக்கக்கூடிய வகுப்புகளிலே நீங்கள் அதை சரியான முறையில் மார்க்க ரீதியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட், இலக்கம் 180, கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235 சொன்னேன். அதாவது அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எடுத்தே சொல்றேன், குர்ஆன் வசனம் ஒன்று வருகிறது. இது சொல்றாங்க, فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்ற, فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்கின்றவர்கள் பயப்படட்டும். அன் துசீபஹும் ஃபித்னத்துன், அவர்களை அல்லாஹு தஆலா சோதிப்பதை, அவ் யுசீபஹும் அதாபுன் அலீம், அல்லது அவர்களுக்கு கடுமையான வேதனை மறுமையில் ஏற்படுவதை பயப்படட்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறது. இது எங்கே வாரென்றால், இந்த வசனம், நீங்கள் வசனத்தில் என்ன சொல்கிறேன், இந்த வசனம் சூரா நூர் 63வது வசனம். சூரா நூர் 63வது வசனம். இதுக்கு விளக்கம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்கின்றவர்கள் அல்லாஹ் தஆலா சோதிப்பான் என்றது சோதனை என்பது பல வழிவகையில் வரும். ஒன்று, வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா வேதனைகளை இறக்குவான். நபிமார்களுக்கு மாற்றம் செய்த போது அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா சோதிச்சானா இல்லையா? சோதிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாற்றம் செய்த போது அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா கடலில் ஃபிரௌனையும் ஃபிரௌன்ற பட்டாளத்தையும் அழிச்சான். அது மாதிரி ஒவ்வொரு நபிமார்களை மாற்றம் செய்கின்ற பொழுது அந்த சமூகத்தை வேதனை வரும். அது ஒரு சோதனை இல்லைங்கதா? ரசூலுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர், அவரை பின்பற்றுவது அத்தியுல்லாஹ அத்தியுர் ரசூல். நீங்கள் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். குல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவார். என்ன பின்பற்றாமல் அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறது, அல்லாஹ் உங்களை விரும்ப மாட்டான். இல்லைங்களா? எனவே வானத்திலிருந்து சோதனைகள், பூமியிலிருந்து சோதனை, இயற்கை அழிவுகள் வரும். இரண்டாவது,
வாழ்க்கையில் சோதனைகள் வரும். சுன்னாவுக்கு மாற்றம் வேண்டுமென்றே செஞ்சால் அல்லாஹ் சில டைமில் வந்து சோதிப்பான். வறுமையால் சோதிப்பான், கஷ்டத்தால் சோதிப்பான். வேண்டுமென்றே ஒருவர் என்ன செய்கிறார், ரசூல்லா ஒருவருக்கு சாப்பிட சொல்கிறார். அவர் சொல்கிறார், எனக்கு வலது கையில் சாப்பிடலாண்டு. அந்த கை அப்படி ஊனமான செய்தி ஹதீஸ்கள் இருக்குது. பயப்படணும், அல்லாஹு தஆலா பயப்படணும். நான் சுன்னாவுக்கு மாற்றமாக நான் படிச்சுக்கிறேன், சுன்னாவை பித்அத்தை செய்ய போகிறேன், பித்அத்துக்கு வக்காலத்து வாங்குகிறேன், பித்அத்துக்கு நான் அது சரின்னு நான் நினைக்கிறேன், அங்கீகரிக்கிறேன். அல்லாஹ்வோட சோதனை வரும், பல வழிகளை வரும், எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் சில டைமில், இல்லைங்கதா. மூணாவது சோதனை சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பிரிவு பிரச்சனை எது சரின்னு தெரியும், இது அல்லாஹ் தஆலா ஆக்குறது, இல்லைங்கதா. ஒரு மனுஷனை நோய் வாடுறது வேறு, அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுத்து மௌத்தா போகிற வேறு. கொஞ்சம் கொஞ்சமாக சாடிச்சிரு, இல்லைங்கதா. அல்லாஹ் தஆலா நாங்கள் துஆ கேட்டோம், யா அல்லாஹ். இதனால் தான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் முக்கியமான ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். யா அல்லாஹ், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180, கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. எனக்கு நேரான வழியை காட்டு. அந்த நீ எதிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மக்கள் சிதைந்து போயிருக்கிறார்களோ அதில் சரியான பாதை எனக்கு காட்டு. அது மிகப்பெரிய வேதனை, வழிகேடு. இதனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் துஆ ஓதுறோம். இதனால தான் அந்த துஆக்கள் 5 நேரம் ஓதுறோம். அப்போ கருத்து வேறுபாடு சுன்னாவை விலங்குலையில் சரியா இன்றைக்கி இதை மிச்சம் பேர் கேட்கக்கூடிய சோதனை. உலமாக்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஈக்கக்கூடிய இதுக்கு இறைச்சம் வேணும், அல்லாஹ்வை பயப்படணும், 5 நேரம் விடாமல் தொழணும், சுன்னாக்களை பின்பற்றணும், சுன்னாக்களை நேசிக்கணும், அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். பணத்துக்கு, காசுக்கு, பொருளுக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் மேலே முஹப்பத் உண்மையாக வரணும். அந்த முஹப்பத்து கந்தரி ஓதுறதோ ஹத்தம் ஓதுறதுலையோ அல்ல, ரசூலுல்லாஹ் பின்பற்றத்தில் வரணும். அப்போ இப்படி வந்து இது ஒரு சோதனை, இது மிகப்பெரிய சோதனை. இந்த சோதனை தான் இதுக்கு முன்னால் இந்த சமூகத்துக்கு மத்தியில் ஏற்பட்டு. இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா அஹ்லக்னா மன் கான கப்லக்கும் கஸ்ரத் மசாயிலுஹும் வக்திலாஃபுஹும் அலா அன்பியாய். உங்களுக்கு முன்னால் இந்த சமூகம் அழிந்து சென்றதெல்லாம் கஸ்ரத் மசாயிலுஹும், நபிமார்கள் விட்டு செஞ்சதுக்கு முன்னால் அது கூடும், இது கூடும், இது கூடும், இது நேரமும் அது கூடும், அது ஹலால், இது ஹலால், இது ஹலால், அது ஹலால், அதை நான் அதுவும் கூடாது. தெளிவானவன் வேறு விஷயம். அது கூடுமா, இது கூடுமா, அப்படி இப்படி 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 பேய்த்து எனக்கு ரெண்டும் ஒன்றுமே சிலாக்கள் அப்படித்தானே பெய்த்து 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 இவன் முற்றா போகிற, கொஞ்சம் கொஞ்சம் பெய்த்து முற்றா போகிற. தெளிவானவன் டவுட் வரும். டவுட் வந்ததுக்கு முன்னால் குர்ஆன் சொன்னால் தெளிவானவன். இப்படி வழிகேட்டிலே ஒரு மனிதன் ஷிர்கில், பித்அத்தில் போய் சேருவது இருக்கிறது, இது மிகப்பெரிய சோதனை. இது மாதிரி சோதனை காலம் அல்லாஹ் தஆலா சுன்னாவை தெளிவாக தெரிந்ததுக்கு பின்னால் புறக்கணித்தால் அல்லாஹ் சோதிப்பான். எனவே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். சுன்னான்னு தெரிஞ்சால் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம், நான் அதைத்தான் செய்வேன். இது விஷயத்தில் மாப்பிள்ளை சொல்கிறது, குடும்பம் சொல்கிறது, குடும்பத்தில் போய் சேர்றது, இதெல்லாம் இருக்கப்படாது. இதனால் உங்களுக்கு சொல்லலாம் நாங்கள் ரவுடிகள் மாதிரி அங்கே போய் நிற்கணும் உண்டு இல்லை. அறிவார்ந்த முறையில், பண்பான முறையில், நல்ல முறையில் விளங்குதா. எப்படி எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்படி நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் செய்வோம், தப்பு செஞ்சால் அப்படி மீக்கிறாங்க சில உம்மா அப்பாமா அப்படி இப்படின்னு சொல்லி அட்டிப்பாங்க, குத்துவான், அப்படி அப்படி போடுறோம் சொல்கிற இல்லையே. ஆமாம் தங்கம், அவன் நல்ல ஒரு நேரத்தை பார்த்து சாப்பிட நேரம்டா அணைச்சி அவனோட தலையை தடாகி இப்போ சொன்னா தான் கேட்பான். அதுதானே. இதுக்கு முன்னால் சும்மா அப்படி சொன்னால் கேட்க மாட்டான். சல்லி 10 ரூபா கொடுத்து 20 ரூபா அப்படி ஒரு 100 ரூபா கொடுத்து விட்டு பாப்பா நீ செய்த சரலே இல்லை, பாவமே இப்படி செய்யப்படாது,
உனக்கு நடந்தா என்னைக்கும். அப்படி இலகுவான வார்த்தை, பற்ற வார்த்தைகளை சொல்லி சொல்கிறேன். இதன் தாவா, இந்த தாவா தான் அல்லாஹ் எல்லாருக்கும் ஜெயிச்சிருக்கிறார். இல்லைங்கதா? இது மாதிரி நேரத்தை பார்த்து நல்ல முறையில் செஞ்சு ஏசாமல், ஏசுகிற விஷயம் ஏசுறதே ஏசி தடுக்கணும். செஞ்சு கொண்டே இறான். வாப்பா செய்யாது, என்ன வாப்பா செய்யாது, என்ன வாப்பான செய்யாது 10 முறை சொல்கிறல, காதுகிட்ட அலை பிடிச்சி ஒரு டைம் திருப்ப வேண்டிய திருப்பணும். இல்லைங்கதா? அப்போ இந்த தவாவோட அடிப்படையில் நாங்கள் எங்களோட சகோதரிகள், குடும்பங்கள், சகோதரர்கள், உம்மா வாப்பா எங்கள் டைமில் நாங்கள் வெறுமனை வைத்து வழிகேடு செய்யப்படா, இதை செய்யப்படா, அப்படியா அப்படி செய்கிறதல்ல. நான் இப்போ சொன்ன மெதட்டில் அவங்களோட நல்ல முறையில் நடந்து சேர்ந்து நடக்காமலும் விஷயத்தை விளங்கப்படுத்தியும் சிறுக்க விதத்தில் விளங்கப்படுத்தி சரியான முறை நடக்குது. சரி, அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அருட்செய்வான. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி திஹாரிய கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.